இரவு நேரத்தில் அல்லாஹு தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கி இரவுடைய கடைசி பகுதி 3/2 முடிந்து கடைசி 3/1 தான் பேலன்ஸ் இருக்கின்றது என்கின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கி என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இல்லையா, கேளுங்கள் உங்கள் பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று இறங்கி வந்து கேட்கவும் செய்கின்றார். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு நமக்கு தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த நேரத்துல அல்லாஹ் ரெடியா இருக்கிறா, நீங்க கேளுங்க. இது இன்ஸ்ட்ரக்ஷன் அல்ல, இது அல்லாஹ்வே இறங்கி நம்மை கூப்பிட்டு என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இல்லையா, கேளுங்கள் நான் தருகின்றேன் என்று இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதற்கு யாரும் நமக்கு கிடையாது என்பா அந்த சோதரர்களே. அதனால தான் செய்துல் இஸ்திக்பாரில் ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு, ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை விட்டால் பாவங்களை மன்னிப்பதற்கு எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சொல்லுகின்றோம். அவன் தான் மன்னிக்க வேண்டும், அவன் மாத்திரம் மன்னிக்க முடியாது என்கிற முடிவு எடுத்து விட்டான் என்றால் நம்மை மன்னிப்பதற்கு யாரும் கிடையாது, மறுமையிலே விமோசனம் யாருக்கும் கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த மன்னிப்புக்கு தயாராக இருக்கின்றான். அவனே வந்து கேட்கின்றான், என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்று. நாங்கள் அந்த நேரத்திலே தான் அடித்து உறங்கிக் கொண்டிருப்போம், மிக ஆழமான உறக்கத்திலே இருப்போம். அந்த நேரத்திலே ஒருவர் எழும்பி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் தயாராக இருக்கின்றான். எனவே பாவ மன்னிப்பு என்கின்ற விடயத்தில் அல்லாஹு தஆலா எல்லா காலங்களையும் அதற்கென்று வைத்திருக்கின்றான். நாங்கள் வுது எடுக்கின்றோம், அந்த வுதுவிலும் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கின்றார். வுது செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் வுது செய்கின்ற நேரத்தில் அவனுடைய முகத்தை கழுவுகின்ற நேரம் அவனுடைய முகத்தில் இருக்கின்ற உறுப்புகள் செய்த சின்ன சின்ன பாவங்களை அது மன்னித்து விடும். அவனுடைய முகத்திலிருந்து விழுகின்ற கடைசி சொட்டு தண்ணீர் வரைக்கும் அந்த மன்னிப்பு இருந்து கொண்டே இருக்கு. கைகளை கழுவுகின்ற நேரத்திலே கையால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்த கடைசி சொட்டு தண்ணீர் வரைக்கும். காலை கழுவுகின்ற நேரத்திலே காலால் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். இதெல்லாம் நம்ம கேட்டெடுத்ததல்ல என்பது அந்த சோதர்களே, அவனாக நமக்கு தந்தது, ரப்புல் ஆலமீனாக நமக்கு ஏற்பாடு செய்தது. இந்த மாதிரி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற வுதுவின் மூலமாக. இது எந்த வுது? எந்த வுதுவும் தான். 5 வக்து தொழுகைக்காக எடுக்கின்ற வுது மாத்திரமல்ல, இது எல்லா வுதுவுக்கும் செல்லும். நாங்கள் ஒரு வுதுவை எடுக்க வேண்டும் என்று நினைத்து இப்பொழுது போய் ஒரு வுதுவை எடுத்தோம், தொழுகைக்காக அல்ல, வுதுவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வுது செய்தால் அது ஒரு இபாதத். அந்த இபாதத்துடைய நேரத்தில் இப்படி ஒரு மன்னிப்பு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். எல்லா காலத்துக்கும் இது பொருந்தும், எல்லா காலத்திலும் இந்த மன்னிப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வுது செய்து கொண்டு தொழுகைக்காக ஒருவன் வேற எந்த எண்ணமும் இல்லாமல் பள்ளியை நோக்கி வருவானாக இருந்தால் அவன் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும், அது போன்ற ஒரு பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் அதிகமான 8 வைத்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதான்னு கேட்டார்கள் சஹாபாக்கள் இடத்துல. கொஞ்சம் கூடுதலான 8 வைத்து நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதான்னு கேட்டார்கள். எனவே நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு 8ம் பாவங்களை மன்னிக்கும். ஒரு ஃபர்லான தொழுகைக்கும் அடுத்த ஃபர்லான தொழுகைக்கும் இடையிலே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே அந்த தொழுகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பானாக இருந்தால் அவன் காத்து கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் அவனுடைய பாவத்துக்கு மன்னிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த கெப்பை ஆக்கி இருக்கின்றான். ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடையில் உள்ள அந்த காலத்தை, ஒரு ஜும்மாவை தொழுது விட்டு அடுத்த ஜும்மாவை ஒருவன் தொழுவானாக இருந்தால் அதுக்கிடையில் இருக்கக்கூடிய சிறிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே கேட்காமலேயே எத்தனையோ பரிகாரங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். எல்லா காலத்திலும் இருக்கின்றது என்பார்ந்த சகோதரர்களே. நாங்கள் கேட்டெடுத்ததல்ல இது, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டெடுத்ததும் அல்ல இது. இது ரப்புல் ஆலமீனுக்கு நன்றாக தெரியும் இந்த அடிமைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று. இந்த அடிமைகளை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நரகத்துக்குத்தான் அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவிலே இருப்பானாக இருந்தால் நிச்சயமாக தட்டுவதற்குத்தான் முடிவு எடுத்திருக்க வேண்டும். எப்படியெல்லாம் மன்னிக்காமல் இருப்பதற்குரிய ஏற்பாடுகள் இருக்குமோ அந்த மாதிரி ஏற்பாடுகள் தான் செய்திருக்க வேண்டும், நிறைத்து வைத்திருக்க நாம் மன்னிப்பதற்கான சந்தர்ப்பத்தை. எனவே ரப்புல் ஆலமீன் நாடுவது நம்மை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதைத்தான். எனவே அதற்குரியவர்களாகவும் நாங்கள் மாறாமல் அந்த மன்னிப்பை நாங்கள் பெறாமல் அல்லாஹுவை சந்திக்கின்ற நிலைமை நம்மிடத்தில் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லுகின்றேன்.